முதலமைச்சர் இப்போ எங்கே போனார்? ஜெர்மனி, இங்கிலாந்து நாட்டுக்கு போனார். போயிட்டு என்ன பண்ணார்? சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்தார். போய் சுற்றி பார்த்துட்டு வந்தார். ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறான். ஆமாம், நம்ம பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் நம்மளோட வரி பணத்தை கோடி கணக்கு செலவில் இவர் ஜெர்மனி இப்போ என்ன பண்ணார்? முதலீடாம். யார்? தமிழ்நாட்டுக்கு ஜெர்மனிலேருந்து முதலீடு கொண்டு வந்தாராம். யாரையா ஏமாத்துறீங்க? ஜெர்மனியில் 7000 கோடி ரூபாய்க்கு முதலீடுன்னு சொல்கிறார். அந்த 7000 கோடி ரூபாயில் 3500 கோடி ரூபாய்க்கு 3 கம்பெனி ஏற்கனவே இங்கே சென்னையில் இருக்குது. சென்னை பக்கத்தில் இருக்கிற 3 ஜெர்மனி கம்பெனி ஏற்கனவே இங்கே ஜெர்மனி கம்பெனி இங்கே இருக்கிறான். என்ன அவங்கள கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போட்டுன்னா இங்கே போட மாட்டாங்களாமா? இது ஜெர்மனியில் போய் கையெழுத்து போடணுமாமா? யாரையா ஏமாத்துறீங்க? இங்கிலாந்து போனாராம். மொத்தமாக பார்த்தா 15500 ரூபாய், 15500 கோடி முதலீடு இவர் வாங்கி தந்தாராம். வாங்கிலாம் தரல, கையெழுத்து. புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU. அவ்வளோதான். யாருன்னா MOU போடலாம். நீங்கள் போடுறீங்களா MOU? ஏப்பா நீ போறியா ரவி? நான் நீ கோட்டு சூட்டு டை வச்சுட்டு போட்டு கையெழுத்து போடணும். அவ்வளோதான். யார் வேணா போடலாம். அவன் இங்கே முதலீடு பண்ணுவான்லாம் இல்லை. அது இன்னொரு 4-5 மாதம் தான் இவங்க இருக்க போகிறாங்க. 4-5 மாதத்தில் முதலீடு பண்ண போகிறாங்களா? இல்லை. அதில் 15500 கோடியில் 13800 கோடி பார்த்தீங்கன்னா அது புதுசாக முதலீடு கிடையாது. அது ஏற்கனவே இங்கே அவங்களோட நிறுவனம் இருக்குது. அது விரிவாக்கம், அவ்வளோ எக்ஸ்பேன்ஷன். அதாவது இவர் சொல்கிற 14500 கோடியில் 90% எக்ஸ்பேன்ஷன், விரிவாக்க திட்டம். அவ்வளோதான். அந்த விரிவாக்க திட்டத்துக்கு நீ எதுக்கு ஜெர்மனி போனீங்க? எதுக்கு இங்கிலாந்து போனீங்க? ஏன் இங்கே இருக்கிற நிறுவனத்தில் போய் கையெழுத்து போட போகிறாங்க. இது ஒரு ஏமாத்து. எதுக்கு போனாரு எனக்கு தெரியும். ஆனால் நான் மேடையில் பேச முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் போய் இது ஒரு ட்ராமா நடித்து ஏமாற்றி அது மீடியாவில் போய் தொடர்ந்து அப்படியே போனாராம். அங்கே போய் பெரியார் பற்றி பேசுகிறார் ஸ்டாலின்.